தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்ம ரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும், நன்றியும் தெரிவித்துக் கொள்ளலாம். யோசிச்சு பாருங்களேன், இந்த பூமியில நம்ம மட்டும் தான் இருக்கோம். அப்படின்னா எப்படி இருக்கும்? வீட்லயே என்ன பண்ணுவோம்? ஒரு ஹால்ஃப் டே தனியா இருந்தா, ஐயோ! தனியா இருக்கேன்ப்பா நான் மட்டும் அப்படிம்போம். அதனால் எல்லோருமே தேவை. இந்த பதிவில் என்னன்னா, உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரும் தேவை. ஏன்னு கேட்டால், இது எல்லாமே எல்லாரும் சேர்ந்து இருப்பதுதான் வாழ்க்கை. தனிமை என்பது கிடையாது. தனியாக இருப்பதற்காக நாம் வரவில்லை. ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு பாடங்கள் அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். நல்ல விஷயங்கள் இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கும். அவங்க கிட்டேருந்து பாடங்கள். இன்னொன்னு அவர்கள் மூலம் நமக்கு வரும் சவால்களை நாம் எதிர்கொண்டு ஒரு தைரியத்தை நாம் வரவைத்துக் கொள்ளலாம். என்னன்னு கேட்டா, இவங்க இப்படிதான் சரியா போட்டோம். ஏன்னா, இந்த ஆன்மா தனியா இருப்பதற்காக வரவில்லை. இந்த ஆன்மா எல்லோருடனும் சேர்ந்து இருந்து பாடங்களை கற்றுக்கொள்வதற்காகத்தான் வந்திருக்கிறது. அப்பொழுது தனியாக இருக்கணும் அப்படின்றது இல்ல. இன்னொன்னு, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லைம்பாங்க. எல்லார்கிட்டயும் குறை இருக்கும். நம்மகிட்ட இல்லையா? யோசிச்சு பாருங்க. பிளஸ் மைனஸ் எல்லார்கிட்டயும் இருக்கு. ஒவ்வொருவரிடம் நிறையும் இருக்கு, குறையும் இருக்கு. குறைகளையே பார்த்து நாம் பழகிவிட்டால் நம்ம மனசுல என்ன தோணும்? அவங்கள பார்த்த உடனே இவங்க கிட்ட என்ன குறை இருக்குன்னு பார்ப்போம். இது தவறான ஒரு புரிதல். ஏன்னா அவசியம் இல்லை. அவங்க கிட்ட எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கும்ல. அதை பார்ப்போமே நம்ம. நம்ம அவர்களிடம் என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம்? விட்டு கொடுத்தல், அனுசரித்து போதல். அடிமை கிடையாது. நம்ம எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். அனுசரித்து போவது. அதனால அடிமையாக யாரும் இருக்க வேண்டாம். அனுசரித்து போகலாம். விட்டு கொடுத்து போதல். ரொம்ப சந்தோஷமா. ஏன்னு கேட்டா, இந்த ஜென்மாலே இவங்க கூட நம்ம வரணும்னு நம்ம தானே பிளான் பண்ணிட்டு வந்திருக்கோம்ல. இந்த உறவினர்கள் எனக்கு வேணும், இந்த நண்பர்கள் எனக்கு வேண்டும் அப்படின்னு நாம் தான் அதை தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறோம். அப்ப நமக்கான பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு எல்லோரும் வேண்டும். குடும்பம் வேண்டும், கணவன் வேண்டும், மனைவி வேண்டும், கூட பிறந்தவர்கள், உங்க அம்மா அப்பா வேண்டும், எல்லாருமே வேண்டும். சுற்றம் சூழ நாம் இருக்கணும். எல்லாரிடமும் பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய நல்ல விஷயம் இருக்கும். யோசிச்சு பாருங்களேன். எங்க அம்மா சொல்லுவாங்க அந்த காலத்துல, அம்மா நீ கும்முன்னு இருமா அப்படின்னு சொன்னா, நீ வாய மூடு அவங்க சொல்றது. ஏன்னு கேட்டா, உன்னோட வயசு என்னோட அனுபவம் அப்படின்னாங்க. என்னைக்கு இறக்குற அன்னைக்கு. அப்போ யோசிச்சு பார்ப்பேன். இன்னைக்கும் நான் யோசிச்சு பார்ப்பேன். அதை என்னன்னு கேட்டா, அனுபவமே ஞானம். எந்த யூனிவர்சிட்டிக்கு போயும் படிக்கல. ஆனால் அந்த அனுபவங்கள் அதுதான் வாழ்க்கை பாடம். அதனால எல்லா உறவுகள், நண்பர்கள், அக்கம் பக்கம் எல்லாருமே வேண்டும். எல்லோரிடமும் அனுசரித்து போகலாம். சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகலாம். இதற்கு என்ன வேணும்? இந்த குணம் வரணும்னா, நான் ரொம்ப பெரியவன், நான் ரொம்ப கிரேட்னு ஒரு ஈகோ இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா அனுசரித்து போக வேண்டும். அனுசரித்து போக வேண்டும் என்றால், இந்த குணம் வர வேண்டும் என்றால் தொடர்ந்து தியானம் செய்வோம், ஞானம் பெறுவோம். நன்றி.